வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உழுவுற பேரடி. இது முக்கியமான காரணம் தொடர் தோல்வியில் அம்மா கூட சந்திச்சிருக்காங்க. ஸோ அதிமுக அதை பார்த்தீங்கன்னா 10 வருடம் ஆச்சு. ஸோ இப்படி பெருமையாக பீத்திக்கலாம். அம்மா இருந்த போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 தடவைலாம் தோத்ததே இல்லை. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆட்சி இழந்திருப்பாங்க, எதிர்கட்சியாக வந்திருப்பாங்க. அத்தோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தோல்வியாக தான் இருக்கும். பெரிய லெவல் நாடாளுமன்ற தேர்தலில் தோப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 தேர்தல் அதிகபட்சம். ஆனால் 10 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க சந்திச்சதே இல்லை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது 2019 மிகப்பெரிய லெவலில் தோல்வி. அப்போ ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சவர் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளியேறினால கட்சிக்கு 1% வாக்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். இது ஏற்றக்கூடிய வகையில் இல்லை. அன்னைக்கு நின்றது இடங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான இடங்கள், ஒரு 20 தொகுதிகளில் தான் நின்றுருக்காங்க 2019. இப்போ 33 இடங்கள் நின்றுருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ கூடுதலாக நிற்கும் போது 1% வரதான் செய்யும். ஸோ அதிமுகவோட ஓட்டு மட்டும் பார்க்கும்போது 13-14% தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. மிட்ட கூட்டணி கட்சிகள், எஸ்டிபிஐ கட்சி அவங்க வாக்குகளும் பார்த்தீங்கன்னா உள்ள வரனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் செஞ்சுட்டு இருக்கு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பாதைக்கு கொண்டு போகலான்ற மாதிரி கட்சி நேர புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறது பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதிமுக பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சாலும் 2வது இடத்துக்கு வரும்ல, எதிர்கட்சி நீங்க தானே அப்படின்ற தில்லோட நின்றுக்கணும். எதுக்கு நிக்கலன்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்கு. ஸோ அடம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு சி.வி. சண்முகம், நம்ம எதுனாலும் நின்று பார்த்துடணும், அப்பதான் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட மரியாதை கூடும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம எதிர்கட்சியை தக்க வச்சுக்க முடியுன்ற மாதிரி அழுத்தம் கொடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துடலாம். ஏன்னா 10 தோல்வியிலிருந்து 11 தோல்விக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவான்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பயம், மித்தவங்களுக்குலாம் பயமே கிடையாது. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல் இல்லை. தொடர்ந்து செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் கூட்டணி யாரு திமுகவோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தலைவரை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்துட்டு வர்றாரு. இதே ஜெயலலிதா அவங்களா இருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு பெரிய லெவலில் ஆளுமை மிக்க தலைவராக இல்லாதனால தான் எடப்பாடியால் செல்லூர் ராஜு மேலே கை வைக்க முடியலன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.